பாஜக அவங்க புரிஞ்சுக்கணும், எல்லாரும் புரிஞ்சுக்கணும். நான் தான் முதல்ல இருந்து சொல்றேங்கன்னா, இதுல திரு விஜய் அவர்களை அக்யூஸ் நம்பர் 1 போட முடியாது. அதே நேரத்தில் ஜாமீன் என்பது இயல்பாக எல்லாருக்கும் கிடைக்கத்தான் போகுது. இவங்க யாரும் போய் கொலை பண்ணல, யாரும் கத்தி எடுத்து குத்தல. தவறு நடந்திருந்தால் சிபிஐ வர்றாங்க, அதுக்கான சார்ஜ் ஷீட் பண்ணுவாங்க, எவிடன்ஸ் கொடுப்பாங்க. இன்னைக்கு ஒருவேளை வேகமா ஜாமீன் கிடைச்சிருக்குன்னா அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் அவங்க குற்றச்சாட்டு வச்சிருக்கிறாங்க, குற்றச்சாட்டுக்கான ஆதாரத்தை கொடுக்க முடியவில்லை என்ற அர்த்தம் தான். ஜாமீன் கிடைச்சிருக்குன்னா அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் அப்ப அவங்களால எவிடன்ஸ் கொடுக்க முடியல, அப்ப எவிடன்ஸ் இல்ல. இது ஒரு ஆங்கிள். இன்னொன்று, நீதிமன்றத்தை பொறுத்தவரை எங்கேயும் போக மாட்டாங்க, உள்ளூர்ல தான் இருப்பாங்க. ஜாமீன் போட்டு நீங்க காவல்துறைக்கு விசாரணைக்கு ஒத்துழைக்கலாம் சொல்லியிருக்கலாம். ஆனால் இதை பெரிதுபடுத்துவதை விட இந்த நிகழ்வுக்கு பின்னால் யார் இருந்தார்கள் என்பது முக்கியம். அது சிபிஐ என்கொயரியில முழுமையாக வெளியே வரும் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அண்ணா, இன்னைக்கு காவல்துறை அவர்களுக்கு எப்போது வேண்டுமானாலும் ஒரு கூட்டத்தை கலைப்பதற்கான முழு அதிகாரம் இருக்கு. எப்போது வேண்டுமானாலும் உள்ள போய் கூட்டத்தை கட்டுப்படுத்துவதற்கான அதிகாரம் இருக்கு. எப்போது வேண்டுமானாலும் அந்த கூட்டத்திற்கு பேசுறதுக்கு ஒரு தலைவர் வர்றாருன்னா வர முடியாது, வெளியே போங்கன்னு சொல்றதுக்கு அதிகாரம் இருக்கு. அந்த அதிகாரத்தை ஏன் பயன்படுத்தவில்லை என்று கேட்கின்றோம். கேள்வி 1. இரண்டாவது, நீங்க சொல்ற பிரச்சனை நடந்திருக்கலாம், ஆமாம், இல்லை என்று நான் சொல்லல. இன்னைக்கு அதையெல்லாம் நீங்க மறந்துட்டு இவங்க மட்டும்தான் தப்பு பண்ணாங்க, நாங்க தப்பே பண்ணலன்னு சொல்றதுதான் நாங்க கேள்வி கேட்கிறோம். நாங்களும் தவறு செய்திருக்கோம்னு ஒத்துக்குங்க. கட்சி தவறு செய்திருக்கா முதல்ல இருந்து நாங்க சொல்றோம். கட்சி தவறு செய்திருந்தால் நடவடிக்கை எடுங்க. அரசு எங்க மேல எந்த தப்பு இல்ல, நாங்க நிரபராதிகள், எங்கேயும் ஒரு தவறும் அரசு சார்பில் நடக்கலின்னு முதலமைச்சர் அவர்கள் கரூரில் இருந்து சொல்றாங்க. அதைத்தான் திரும்ப திரும்ப சொல்றோம். இல்லை, அரசும் தவறு செய்திருக்கின்றது. உங்க மேல நிறைய தவறு இருக்கு. அதிகமான முக்கியத்துவம் உங்களுக்கு தான், ஏன்னா உங்க கையில தான் அதிகாரம் இருக்கு. அதை மறைத்து விட்டு ஏன் ஒருவர் மீது பழியை போட முயற்சிக்கின்றீர்கள் என்பது எங்களுடைய கேள்வி. எனக்கு தெரியல, சிபிஐ என்கொயரி நடக்கட்டும். நான் எப்பவுமே சொல்றதுன்னா ஆர்கனைசர்ஸ்க்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. ஆர்கனைசர்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி அது சிபிஐ வரும்போது தெரியும். அந்த டேட்டா உங்கள்கிட்ட எங்கிட்ட இல்ல. சரியான முறை வந்தவங்க பாதுகாப்புக்காக கட்சி நிர்வாகிகள் நிறுத்தினாங்களா, அவங்க ஏதாவது தனிப்பட்ட முறையில் ஆம்புலன்ஸ்ல ஏற்பாடு செய்திருந்தாங்களா, அந்தந்த மணி நேரத்திற்கு கூட்டம் அதிகமாக வரும் பொழுது அவங்க காவல்துறையை கூட்டம் அதிகமாக வந்துருச்சு 6 மணிக்கு 7 மணிக்குன்னு சொன்னாங்களா, அந்த டேட்டா உங்ககிட்ட இல்ல, எங்கிட்ட இல்லைங்கண்ணா. அது யார் பர்மிஷன் கொடுத்து வாங்கினாங்களோ அவர்களின் மீது முழு பொறுப்பு இருக்கு. அது என்கொயரியில வரட்டும். நான் முதல்ல இருந்து பேசுறதே டே 1ல அப்படியே நெரட்டிவ மாத்தி இவங்க தான் தப்புனான்னு கொண்டு போறது தான் முதல்ல இருந்து கண்டிக்கிறேன். அரசு நீங்க எதுக்கு பர்மிஷன் கொடுத்தீங்க, ஏன் கொடுக்கல சொல்லுங்க. நீங்க அவங்களை கைது பண்றதுக்கு முன்னாடி அந்த லோக்கல் சப் இன்ஸ்பெக்டர் சஸ்பெண்ட் பண்ணீங்களா? இல்லை. இந்தியால ஒரு கோவில் திருவிழால 2 பேர் இறந்தாவே லோக்கல் 2 பேர் சஸ்பெண்ட் ஆவாங்க, தாசில்தார் ஆவாங்க, சப் இன்ஸ்பெக்டர் ஆவாங்க. 41 பேர் இறந்த பிறகு ஒரு அரசு அதிகாரியும் கூட பொறுப்பில்லைன்னா எப்படி ஏத்துக்க முடியுங்கன்னா? கரூரில் இருந்து தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சி கேட்பது, இது இந்தியாவில் எந்த மாவட்டத்தில் நடந்திருந்தாலும் எஸ்பியும் கலெக்டரும் சஸ்பெண்ட் பண்ணிட்டு தான் அடுத்த வேலையை செய்வாங்க. நம்முடைய முதலமைச்சர் அதை கூட செய்யாம டிஃபெண்ட் பண்ணுவதற்கான காரணம் என்ன? அதுதான் ஆச்சரியமா இருக்கு, அதிர்ச்சியா இருக்கு. ஏன் முதலமைச்சர் ஒருதலை பட்சமா செயல் பண்றாங்க? ஆமாம், அரசு பண்றாங்க, நடவடிக்கை எடுத்து. ஆர்கனைசர் தப்பு, நாங்க நடவடிக்கை எடுக்க நாங்க பாராட்டுறோம். எல்லாமே இல்லாம ஒருத்தர் மேலேயே நான் திரும்ப திரும்ப போடுவேன் அப்படிங்கறதா எங்களை பொறுத்தவரை நாங்கள் உரிமை குரலாக கேள்வி கேட்பதை எங்கள் கடமையாக கருதுகின்றோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.